வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது திரௌபதி 2 படத்தோட ரிவ்யூ. இந்த படத்துல நம்ம ரிச்சர்ட் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணிருக்காரு அண்ட் இந்த படத்தை மோகன்ஜி தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. நானும் எவ்வளவு நாள் தான் சத்திரியனாவே இருக்கிறது, நானும் ஒரு அக்னிகோத்ரி ரேஞ்சுக்கு ஒரு பேன் இந்தியா லெவல்ல ரீச் ஆகணும் அப்படின்ற மாதிரி மோகன்ஜி யோசிச்சு எடுத்த ஒரு படம் தான் இது. அதனாலேயே இஸ்லாமோபோபியா அப்படின்ற ஒரு விஷயத்த கையில எடுத்திருக்காரு. அதாவது இஸ்லாமியர்கள் எப்படி தமிழ்நாட்டுல உருவானாங்க அப்படின்ற அந்த வரலாற்று சான்றுகளோட நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி விட்ட ஒரு புருடா தான் இந்த கதை. அந்த கதையை வெறுமனே சொன்னா நம்ப மாட்டாங்க, ஒரு வீர வரலாறு கலந்து சொல்லலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு போல இருக்கு. அந்த டைம்ல தான் இந்த ஆண்ட பரம்பரை பாய்ஸ் இருப்பாங்களா, அவங்க மோகன்ஜியை சந்திச்சிருப்பாங்க போல. அண்ணே, நம்ம ஆண்ட பரம்பரை வீர வம்சம் அப்படின்லாம் சொன்னா ஒரு பயிலும் மதிக்க மாட்டேங்கிறான், அப்படி உங்களுக்கு என்னடா பெருமை இருக்குன்னு கேட்கறான், எங்களுக்கும் சொல்ல தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. நீ கவலையே படாதடா, நீ ஜாதி பெருமை பேசுறதுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு வரலாறை நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரிதான் இந்த காடவராயன் கதையை நம்ம அண்ணன் மோகன்ஜி எடுத்திருக்காரு. திரௌபதிக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த திரௌபதியில ருத்ர பிரபாகரன் இருக்காருல்ல, அவர் தான் பூர்வ ஜென்மத்துல அந்த காடவராயனா இருந்துக்காராமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காடவராயன் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த காடவராயன் வல்லாள மன்னனோட அந்த கருட படையோட ஒரு முக்கியமான ஒரு தளபதி அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு ஒரு பெரிய குடைச்சல் கொடுக்கறதே இந்த சுல்தான்ஸ் தான். மதுரை சுல்தான், டெல்லி சுல்தான் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரை காட்டுறாங்க. இவங்களோட ஆளுங்க இவங்க ஊருக்குள்ள இவங்களோட பெண்களை தூக்கிட்டு போறது, அப்புறம் இவங்களை வரி கட்ட சொல்லி டார்ச்சர் பண்றது, அண்ட் இவங்களை அக்வயர் பண்ண நினைக்கிறது, இப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட கொடுமைகள்ல இருந்து ஒத்தாலாம் நம்ம காடவராயன் எப்படி காப்பாத்துறாரு அண்ட் எல்லாரையும் எப்படி ஓட விடுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கதையை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இவங்க சொல்ற விஷயங்கள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூரா புருடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதாவது இப்படி ஒரு கேரக்டர் வாழ்ந்தது அப்படின்றது மட்டும் தான் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ்ல இருக்கு. பட் அந்த கேரக்டர் இப்படி ஒத்தைக்கு ஒத்த மோதிச்சு, இவ்வளவு விஷயங்களை ஒத்தாலா பண்ணிச்சு அப்படின்றதெல்லாம் எந்த விதமான ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப்மே இல்லை. ஆனா வாய்க்கு வந்ததை சும்மா அடிச்சு விடுறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த தான் பண்ணிருக்காங்க. அதுலயும் சுல்தான்களை ரொம்ப கெட்டவங்களா காட்டணும் அப்படின்றது எல்லாமே ஓகே தான். ஏன்னா ஒரு ராஜா இன்னொரு நாட்டை அக்வயர் பண்ண நினைக்கிறான் அப்படின்னும் போது இன்னொரு நாட்டுல இருக்கிறவங்களுக்கு அவன் வில்லனா தான் தெரியும் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். அதுக்குன்னு அவங்கள பூரா நேரமும் காஜிலே இருக்க மாதிரியான ஒரு ராஜாக்களா காட்டுறது அப்படின்றது எந்த விதத்துல நியாயங்கிறது புரியல. எனக்கு என்ன கேள்வினா, இப்ப அவங்கதான் காஜில இருக்காங்களா, அப்ப நம்ம ஊர் ராஜாக்கள்லாம் இந்த அந்தப்புறம் அப்படின்ற ஒரு கான்செப்டை எதுக்கு வச்சிருக்காங்க? அண்ட் போக்குவரத்துமா நிறைய இடங்களுக்கு போயிட்டு வராங்களே, அதுக்கான காரணங்கள் என்ன இப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் எழுது. அதே மாதிரி அந்த சுல்தான்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாரையாவது ஒருத்தங்களை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள இந்த தந்தூரி மாதிரி போடுவாங்க, அவங்களோட கறியை வச்சு போட்டு அந்த கறியை அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி லெக் பீஸ் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்களாமா. அந்த மாதிரி ஒரு காட்சி வேற வச்சிருந்தாங்க. சிக்கன் லெக் பீஸ் மாதிரி ஒன்னத்தை கொடுத்து இந்தாங்க சாப்பிடுங்க, இது மனுஷ கறி அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாத்திட்டு இருந்தாங்க. சரி, இதெல்லாம் விடுவோம். அடுத்தது அந்த படத்தோட மேக்கிங் அண்ட் ப்ரொடக்ஷன் வேல்யூஸ்க்கு வருவோம். உங்ககிட்ட காசோ இல்ல கதையோ இருந்தா ப்ராப்பரா இந்த மாதிரி சப்ஜெக்ட் ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை அது இல்லை அப்படின்னா நமக்கு என்ன வருமோ அதை மூடிட்டு ட்ரை பண்ணிட்டு போகலாம். அதை விட்டுட்டு நானும் பாகுபலி எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நமக்கு மண்டவலியை உண்டாக்க கூடாது அப்படின்னு தான் தோணுச்சு. அதுலயும் லைவ் லொகேஷன்ல எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க பாருங்க லொகேஷன். அதாவது இந்த ஊர்ல இந்த வெளிக்கு போறதுக்குலாம் ஒரு பொட்டல் காடு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு காட்டை மோகன்ஜி புடிச்சிட்டாரு. அந்த காட்டுக்குள்ளேயே ஸ்டன்ட் சீக்வன்சஸ் அது இதுன்னு பிளான் பண்றாரு. எனக்கு என்னன்னா, இவங்க சண்டை போடும் போது எதையாவது மிதிச்சிடுவாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அடுத்ததா காஸ்டியூம்ஸ், அதாவது பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனே அப்படின்னு சொல்லும் போது ஒரு காஸ்டியூமை காட்டுவாங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு காஸ்டியூம் ஸ்டைல்ல தான் பூரா பயல்களும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மோகன்ஜிக்கு தன்னை ட்ரால் பண்ணுவாங்கன்னு தெரியுமா தெரியாதாங்கிறது சத்தியமா புரியல. வேணுக்குன்னே சில காட்சிகளை வைக்கிறாரு. உதாரணத்துக்கு இதுல யானைக்கு பதிலா பூனையை வச்சு ஏமாத்துறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு காட்சி வச்சிருப்பாரு. அதெல்லாம் எந்த லாஜிக்ல வச்சாரு அப்படின்றது சத்தியமா புரியல. இந்த ஸ்பூஃப் படங்கள்ல வைக்கிற மாதிரியான ஒரு லாஜிக். அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த திரௌபதி அந்த நபரை கொலை பண்ணக்கூடிய ஒரு காட்சி அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அதாவது எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் தன்னோட கழுத்தை பிடிச்சி இப்படி ஒரு நகையை வச்சு நெரிக்கிறாங்க அப்படின்னும் போது கொஞ்சமாவது ஒரு ஸ்ட்ரகிள்ஸை காட்டுவாங்கல்ல. இதுல பாத்தீங்கன்னா அப்படியே துடிச்சிட்டு இருக்காரு அவர் பாட்டுக்கு, எந்த விதமான ஸ்ட்ரகிளையும் காட்டாம. இந்த மாதிரியான ஒரு மேக்கிங் தான் இந்த படம் முழுக்கவே இருந்துச்சு. அடுத்ததான் இதுல பேசியிருக்கக்கூடிய பாலிடிக்ஸ், அதாவது இந்த இந்துக்கள்லாம் எப்படி முஸ்லிம்ஸா கன்வெர்ட் ஆனாங்க அப்படின்னா, இந்த சுல்தான் பீரியட்ல இருக்குல்ல, அங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா குழந்தைகளோட கழுத்துல கத்திய வச்சு நீ எங்க மதத்துக்கு மாறுறியா இல்லைன்னா இந்த குழந்தையோட கழுத்தை இருக்கவா அப்படின்ற மாதிரி நிறைய பேரை கொலை பண்ணிருக்காங்க போல இருக்கு. அதெல்லாம் பார்த்த உடனே பயந்து போய் மதம் மாறினாங்களே தவிர இன்னுமே அவங்க மனசார இந்துவா தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. மக்கள் தாம் பிடிச்ச மதத்துக்கு மாறலாம் அப்படின்ற ஒரு லாவே இருக்கும் போது இவங்க ஏன் இப்படி பேசுறாங்கன்னு சத்தியமா புரியல. அதுலயும் இந்த மாதிரி திருட்டுத்தனமா மாறிட்டு மனசுக்குள்ள வேற ஒரு கடவுளை நினைச்சிட்டு இருந்தா அந்த கடவுள் வழிபாடு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு.
ஸோ இவங்களோட லாஜிக் படி இப்ப இருக்கக்கூடிய இந்துக்கள் இப்படி இருக்காங்க அப்படின்றதுக்கே இவங்க தான் காரணம் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு பில்டப் கொடுக்குறாங்க. அண்ட் இஸ்லாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏதோ 13th செஞ்சுரியில தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னாலுமே 8th 10th செஞ்சுரியிலே வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத ஜஸ்ட் நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சுக்கலாம். இப்படி முன்னுக்கு பின் முரணான விஷயங்களை மையமா வச்சுதான் இந்த படத்தையே எடுத்திருக்காங்க. இதை எடுத்துட்டு தான் நம்ம ஆளு அவ்வளவு பேசியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 2/5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் கதைக்கு தேவையோ தேவையில்லையோ சில கிளுகிளுப்பான காட்சிகளை வந்து மோகன்ஜி வச்சிருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.